بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை பக்ரா சூராவுடைய 238 வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். 239வது வசனத்தை இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த 239வது வசனம் ஏற்கனவே சொன்ன தொடரிலிருந்து மாறுபட்ட வேறு செய்திக்கு போகிறது. இதுவரைக்கும் தலாக்கு, குடும்ப வாழ்க்கை, அது சம்பந்தமான விஷயங்களை சொல்லி கொண்டு வந்தது. இந்த 239 போர்க்களத்தில் தொழக்கூடிய தொழுகையை பற்றி இது பேசுகிறது. முந்தி உள்ளதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் குர்ஆன் பல சந்தர்ப்பங்களில் இறங்கின ஒரு வேதமாக இருக்கிறதுனால இந்த தொழுகையை பற்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் தொழுகையை பற்றி சொல்கிறது. 239 வசனம் என்ன சொல்கிறதுனா, ஃபைன் ஹிஃப்தும், நீங்கள் அஞ்சினால். ஹிஃப்தும் என்பது ஹாஃப என்கிற சொல்லுடைய முன்னிலை பன்மை. ஃபைன் ஹிஃப்தும், நீங்கள் பயந்தீர்களேயானால். ரிஜாலன், ரிஜாலன்கிறது 2 அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு. ரிஜாலன் என்று சொன்னால் நடந்து கொண்டே இருக்கிறதுக்கு ரிஜால்ங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அல்லது வாகனத்தில் இல்லாமல் தரையில் நிற்கிறார் இல்லையா, வாகனத்தில் இல்லாதவராக அப்படிங்கிற அர்த்தத்துக்கு ரிஜால்னு சொல்லுவாங்க. ரிஜால்ங்கிற வார்த்தை நடந்துக்கிட்டே ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ரிஜால்னு சொல்லுவாங்க. அதை ஹஜ்ஜிக்கு ரிஜாலாக போனார் அப்படின்னு சொன்னால் நடைபயணமாக போனார்னு அர்த்தம் வந்துடும். இந்த ரிஜால்ங்கிற வார்த்தை அந்த மாதிரியும் அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படும். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், தரையில் இருந்துவிடும், வாகனத்தில் இல்லாமல் தரையில் நிற்கிறது. இப்போ தரையில் நின்றவர்களாக அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல தொழுகையை பற்றி சொல்லுகிற காரணத்தினால நடந்துக்கிட்டே தொழ முடியாதுல்ல. அதுபோக ரிஜாலுக்கு அப்புறம் அல்லாஹ் அவர் ருக்குபானன் அல்லது வாகனத்தில், அதாவது ரிஜாலாக அல்லது வாகனத்தில்னு சொல்லும் பொழுது அந்த ரிஜால் என்பது வாகனம் இல்லாமல் தரையில் நிற்கிறாங்கல்ல, அதை சொல்லுகிறது. அப்போ இது பயந்தால் என்று சொல்கிறது என்ன பயம்னு கேட்டால், யுத்த களத்தில் உள்ள பயம். போரில் நேருக்கு நேராக மக்கள் என்ன செய்கிறாங்க, சந்திக்கும் பொழுது ஒரு அச்சமான ஒரு நிலைமை நிலவி கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் போர்க்களத்தில் எப்படி தொழுகிறது, அதைத்தான் இந்த ஒரு வசனம் சொல்கிறது. ஃபைன் ஹிஃப்தும், நீங்கள் போர்க்களத்தில் அஞ்சினீர்களேயானால். ரிஜாலன், தரையில் நின்றவர்களாகவோ, ருக்குபானன் அல்லது வாகனத்தில் ஏறியவர்களாகவோ நீங்கள் ஃபசல்லுன்னு அங்கே வச்சுக்கிறணும். அதாவது அங்கே தொழுங்கள்ங்கிறத பற்றியே ஒன்றுமே இல்லை. ஆனால் அது தொழுகையை பற்றி தான். அதாவது நீங்கள் அஞ்சினீர்களேயானால், நின்றவர்களாக அல்லது வாகனத்தில் ஏறியவர்களாக அப்படின்னு சொன்னால் அதில் கருத்து ஒன்றும் முழுமை பெறலை. அது அன்றைய சூழ்நிலையில் தொழுகையை பற்றின விஷயங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருந்த காரணத்தினால அந்த சூழ்நிலையையும் சேர்த்து பார்த்திங்கன்னா தொழுகையை பற்றி இது இறங்கிருக்குது. தொழுகிற போர்க்களத்தில் எப்படி தொழுகிறது என்கிற ஒரு பிரச்சனை வரும்போது இந்த வசனம் இறங்கியிருக்குமே. ஆனால் அப்போ தொழுங்கள் என்பதைத்தான் இது பேசுகிறேன்னு வச்சுக்கிறணும். அப்போ இந்த வசனம் எப்படி என்ன மறைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், ஃபைன் ஹிஃப்தும், நீங்கள் பயந்தால். ஃபசல்லு ரிஜாலன், இந்த ரிஜாலன் இருக்குல்ல, இந்த ஃபாவுக்கு ரிஜாலுக்கு நடுவில் ஃபசல்லு, நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ரிஜாலன், தரையில் நின்றவாறு. ருக்குபானன், தரையில் நின்றவாறு நம்ம தொழுவோம். இந்த ருக்குபான் வாகனத்திலையும் தொழலாம்னு சொல்வதற்காக 2 என்ன சொல்கிறான், இப்படியும் தொழுவுங்க அப்படியும் தொழுதுக்கலாம். ஒன்று ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற விஷயந்தான், இன்னொன்று தான் இப்போ ஆடு பண்ணப்படுது. ருக்குபான் வாகனத்தில் ஏறி தொழுகிறது தான் புதுசாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ வாகனத்தில் தொழுங்கள்னு சொல்ல முடியாதனால ஏற்கனவே உள்ளதும் உண்டு. நீங்கள் நின்ற மேனிக்கும் என்ன செய்யலாம், தரையில் நின்றும் தொழுது கொள்ளலாம். ருக்குபானன் அல்லது வாகனத்தில் அமர்ந்தும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஃபைதா அமின்தும், பயமற்ற நிலையை அடைந்தால். அமின என்று சொன்னால் அச்சம் நீங்குதல். ஃபைதா அமின்தும், உங்களுக்கு அச்சம் நீங்கிவிட்டால். ஃபதுக்குருல்லாஹ, அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அதுவும் தொழுகை தான் சொல்லுது.
ஃபதுக்குருல்லாஹ் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், கமா அல்லமக்கும் அவன் உங்களுக்கு கற்றுத்தந்தவாறு. எதை கற்றுத்தந்தவாறு? மாலம் தக்கூனு தாளமூன் நீங்கள் எதை அறியாதவர்களாக இருந்தீர்களோ அதை. மாண்டா அல்லதின்னு அர்த்தம். அல்லதி லம் தக்கூனு தாளமூன நீங்கள் அறிந்தவர்களாக இல்லையே அந்த ஒன்றை அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறான்ல, அந்த மாதிரி நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அப்போ எப்படி தொழணும்னு அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான், அந்த முறையில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த வசனத்துடைய நேரடி அர்த்தம். ஆனாலும் இதை மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த போர்க்களத்தினுடைய தொழுகையை குறித்து முழு விவரம் நமக்கு கிடைக்காது. இதில் அவ்வளோதான் இருக்குது. அப்போ இது என்னது? பயந்தியர்களை ஆனால் தரையில் நின்றும் அல்லது வாகனத்திலும் தொழுங்கள்ங்கிறது அதனுடைய விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதே போர்க்கள தொழுகையை குறித்து வேறு ஒரு வசனம், அதாவது 4வது சூறாவில் 102வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த போர்க்களத்தில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது, சண்டைங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் மகரிப்போடு நின்றும். சூரியன் மறைஞ்சிட்டால் சண்டை போட மாட்டாங்க. சூரியன் உதித்தவனா சண்டை போடுவாங்க. அறியாமை காலத்திலேயே அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வழக்கம். இஸ்லாமும் அதை ஏற்றுக்கொண்டது. அதனால் தொழுகைங்கிறது லொஹர் அசர் தான் தொழுவாங்க. போர்க்களத்தில் தொழுகிறது என்பது எது மட்டும்தான்? லொஹர் அசர் தான். மகரிப் ஆயிடுச்சுன்னா இரவில் சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்க. இயல்பாக நம்ம என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம். இஷாவை எப்படி தொழுது கொள்ளலாம், சுபகம் எப்படி தொழுது கொள்ளலாம். ஆனால் லொஹர் அசர் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம். அப்போ சண்டை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தொழுகிறதை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. 4:102 எப்படின்னா, வைதா குன்த ஃபீஹிம் நபியே நீங்கள், குன்தல ரசூல்லா பற்றி சொல்கிறது, நீங்கள் ஃபீஹிம் அவர்களிடம் இருக்கும் பொழுது, நீங்கள் அவங்களோட நீங்களும் இருக்கும்போது, ஃபஅகம்த லஹும் அவர்களுக்கு நீங்கள் நிலைநாட்டும் பொழுது அஸ்ஸலாத்த தொழுகையை, அதாவது நீங்கள் நபியாகிய நீங்கள் அந்த மக்களோடு இருந்து நீங்கள் அந்த மக்களுக்கு தொழுகை நிலைநாட்டும் பொழுது எப்படி செய்யணும்? அப்போ இந்த வாசகத்தினுடைய துவக்கமே எதை சொல்லுதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு சிறப்பு சட்டத்தை சொல்கிறது. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நீ கவனத்தில் வச்சுக்கிறேன்னு, அதாவது நம்ம பொதுவாக 4 ரக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கு தொழுகைகளுக்கு. பயணத்தில் 4 ரக்காத்துனா 2 ரக்காத்து ஆயிரும். அதே நேரத்தில் போர்க்களத்தில் கடமை 1 ரக்காத்து தான். போர்க்களத்தில் 1 ரக்காத்து தான் கடமையாகும். அப்போ இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபர்லல்லாஹு ஸலாத்த, அல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ஃபர்லல்லாஹு ஸலாத்த அலா லிசானி நபியிக்கும், உங்கள் நபியுடைய நாவின் மூலம் சொல் மூலம் அல்லாஹ் தொழுகையை உங்களுக்கு கடமையாக்கியிருக்கிறான். ஃபில் ஹலரி அர்பஅன், உள்ளூரில், ஹலர்னா உள்ளூர், உள்ளூரில் 4 ரக்காத்துகளாகவும், ஒஃபி சஃபரி பயணத்தில் ரக்காத்தைனி 2 ரக்காத்துகளாகவும், ஒஃபில் ஹவுஃபி போர்க்களத்தில், பயத்தில்னா போர்க்களத்தில் ரக்காத்தன் 1 ரக்காத்துகளாகவும் கடமையாக்கினான். அப்போ அல்லாஹ் 4 ரக்காத்து இதுக்கு சொல்கிறாருன்னா, இந்த 4 ரக்காத்து தொழுகை நேரத்தில் சண்டையே நடக்குங்கிறான். 3 ரக்காத்து மகரிபுலையும் ஃபஜர்லையும் சண்டை நடக்காது. அதனால தான் 4 ரக்காத்து மட்டும் அவர் சொல்கிறார். அப்போ ஃபர்லல்லாஹு ஸலாத்த, அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அலா லிசானி நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் நபியுடைய வாய் மூலமாக அல்லாஹ் கடமை, நானாக சொல்லலைங்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்கிறார். உங்களோட நபியுடைய நாவின் மூலமாக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எப்படி கடமையாக்கினான்னு கேட்டால், ஃபில் ஹலரி அர்பஅன் உள்ளூரில் 4 ரக்காத்துகளாகவும், ஒஃபி சஃபரி ரக்காத்தைனி பயணத்தில் 2 ரக்காத்துகளாகவும், ஒஃபில் ஹவுஃபி ரக்காத்தன் போர்க்களத்தில் 1 ரக்காத்தாகவும் அல்லாஹ் கடமையாக்கினான். அப்போ போர்க்களத்துடைய தொழுகை எவ்வளவு தான்? 1 ரக்காத்து தான். போர்க்களத்தில் லொஹருக்கும் 1 ரக்காத்து, அசருக்கும் 1 ரக்காத்து தான் தொழணுமே தவிர அவங்களுக்கு 2 ரக்காத்து கிடையாது. இது பேசிக்கான ஒரு விஷயம். அதே நேரத்தில் 1 ரக்காத்து எப்படி தொழுவாங்க? 2 பார்ட்டாக பிரிஞ்சுக்கிடுவாங்க. 1 ரக்காத்து எப்படி தொழணும்னு கேட்டால், யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லோரும் போய் 1 ரக்காத்து தொழுவணும், ஜமாத்தை நின்றாங்கன்னு வைங்க, நம்மளை அடித்து தாக்கிட்டு போயிடுவான். அப்போ ஒரு பாதி பேர் என்ன செய்யணும்னா, போர்க்களத்தில் எதிரிகளை சந்திச்சுக்கிட்டு களத்தில் போராடி கொண்டு இருக்க வேண்டும். இன்னொரு பாதி போய் தான் தொழுவணும். அவங்க 1 ரக்காத்து தொழுதுட்டு வந்த உடனே இவங்க போய் தொழுவணும். தொழுகை ஷிஃப்ட் முறையில் தொழுவணும். அதாவது 1 ரக்காத்து கடமை, அந்த 1 ரக்காத்து கடமை எப்படி தொழணும்னு கேட்டால், ஒரு பாதியினர் போய் தொழுவணும். நம்ம எங்கள் தொழுவ போகிறோம், எங்களுக்கு ஓய்வு விடுங்கன்னு இப்போ கேட்க முடியாதுல்ல. சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தொழுகை டைமாக இருக்கனால கொஞ்சம் பிரேக் விடுங்கலாம் கேட்க முடியாது.
அவனுக்கு நம்மகிட்ட கேட்க முடியாது. அப்போ சண்டைனா சண்டை தான் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ சண்டை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு ரக்காத்து கடமைன்னா ஒரு ரக்காத்து எப்படி தொழுவாங்க, எல்லோரும் ஒன்றாவும் தொழுவ முடியாது. அதனால் 2 பார்ட்டாக பிரிஞ்சு வந்து ஒரு பார்ட்டு ஒரு சாரார் வந்து ஒரு ரக்காத்து தொழுது முடித்தவுடனே போய் அப்போது அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து இங்கே வந்துடுவாங்க. இதுதான் போர்க்களத்தில் உள்ள ஒரு தொழுகை. அதே நேரத்தில் வந்து இதை விளங்கிட்ட பிறகு இந்த ஆயத்தை பார்த்தா அவங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்கிற அவங்க தலைமையில் நடக்கிற போராக இருக்குன்னு வைங்க. அப்போ என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து ஒரு ரக்காத் தொழுவணும்னு இருந்தாலும் யார் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது வேறு ஒரு ஆள் ஜமாத் நடத்த முடியாது. ரசூலுல்லாஹ்வே ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் இருக்கும் பொழுது இன்னொருவர் வந்து ஜமாத் தொழுகை நடத்த முடியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு சாராருக்கு ஒரு ரக்காத் தொழுவிச்சிட்டு இன்னொரு சாராருக்கு தொழுவிக்காமல் விட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மனசங்கடம் ஏற்படும். நமக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் தொழுவிக்கலையே, நமக்கு வேறு இமாம் தொழுவிக்கிறாரே, அவங்க முதல் அணியினருக்கு மட்டும் நபிகள் நாயகம் தொழுது வச்சுட்டாங்களேன்ட்டு அவங்களுக்கு ஒரு 2வது அணியாக வர்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு மன சங்கடம் ஏற்படும். அப்போ அனைவருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை கிடைக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜமாத்துடைய தொழுகை வந்து ரசூலுல்லாஹ் தான் நமக்கு தொழுவிச்சாங்க, ரசூலுல்லாஹ் பின்பற்றி தான் நம்ம தொழுகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இரு சாராருக்கும் ஏற்படணும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான், ரசூலுக்கு மட்டும்தான் இது. ரசூல் இல்லாத காலமாக இருந்தால் இந்த ஏ அணி பி அணின்னு வச்சுக்கிடுவோம். ஏ அணிங்கிறவங்க ஒரு இமாமை வச்சு தொழுகை முடிச்சுட்டு ஒரு ரக்காத்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. பி அணி வருவாங்க, அவங்க ஒரு இமாமை வச்சு அவங்க ஒரு ரக்காத்து தொழுதுட்டு போயிடுவாங்க. இது நபிகள் நாயகம் இல்லாத ஒரு காலத்தில் உள்ளது. நபி இருக்கிற காலத்தில் என்ன வரும்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா 2 ரக்காத்து தொழுவிப்பாங்க. 2 ரக்காத்து தொழுவிக்கும் போது ஒரு ரக்காத்து தொழுது சஜிதா செய்கிறாங்கல்ல, சஜிதா செஞ்ச உடனே அப்படி எந்திரிச்சு இவங்க போயிட வேண்டியதான். ஆனால் அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா இமாமா இருக்கிறவங்க அவங்க எழுந்து அடுத்த ரக்காத்துக்கு உள்ளதை ஓதி கொண்டு இருப்பார்கள். அதுக்கு இடையில் இந்த 2வது அணி வந்து சேர்ந்துக்குருவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 2 முதல் ரக்காத்தில் சேர்ந்தவங்களுக்கு அத்தஹியாத்துலாம் கிடையாது. 2வது வர்றவங்களுக்கு அந்த அத்தஹியாத்து கிடைக்கும். அந்த முதல் அணின்னு வர்றாங்கன்னு வைங்களேன், அவங்க ரசூலுல்லாஹ் பின்பற்றும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சஜிதா வரைக்கும் தான் அவங்களுக்கு தொழுகை. 2 சஜிதா முடிச்சுட்டு வர அல்லாஹ்வுன்னு எந்திரிப்பார்ல, இவங்க அப்படி எந்திரிச்சு களத்துக்கு வந்துடணும், போர்க்களத்துக்கு வந்துடணும், இருப்புலாம் கிடையாது. அதே மாதிரி வந்து 2வது அணி வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இருப்பு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்தில் உட்காந்து இருப்பில் உட்காந்து சலாம் கொடுத்த உடனே இவங்களும் கொடுப்பாங்க. அப்போ ஒரு சாராருக்கு வந்து இருப்போடு உள்ள தொழுகை கிடைக்கும், இன்னொரு சாராருக்கு வந்து இருப்பு தஷஹுத் அத்தஹியாத் இல்லாமல் ஒரு தொழுகை கிடைக்கும். இந்த முறையில் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள இது சட்டம். இது ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் எவ்வளோ சட்டம் ஆகுதுன்னு கேட்டால் தொழுகை வந்து யாரை வேணாலும் பின்பற்றி நம்ம தொழுதுக்கலாம், எல்லாம் சமந்தான் இஸ்லாத்தில். இவர் தொழுவிச்சால் சிறப்பு, அவர் தொழுவிச்சால் மட்டம்ங்கிறது கிடையாது. ஆனால் ரசூலுக்கு மட்டும் அந்த இது கிடையாதுல்ல. ரசூலாக இருந்தாங்கன்னா அவங்க தொழுவிச்சா அது சிறப்பு தான், அந்த இடத்துல எதுவுமே வராது. அப்படிங்கிற காரணத்தினால் என்ன செய்கிறான்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது உள்ள ஒரு முறையை இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான், இப்போ வசனத்தை பாருங்கள். இது 4வது சூறாவில் 102வது வசனம். ஒய்தா குன்த ஃபீஹிம், நபியே நீங்கள் அவர்களிடம் இருந்து, நீங்கள் இருக்கணும், உங்களுக்கு தான் அந்த சட்டம்னு அர்த்தம். ஒய்தா குன்த ஃபீஹிம், நபியே நீங்கள் அவர்களிடம் இருந்து, ஃப அகம்த நீங்கள் நிலைநாட்டி, லகும் அவர்களுக்கு அசலாத்த தொழுகையை அவர்களுக்கு நீங்கள் நிலைநாட்டினால், நீங்கள் அவங்களோட இருந்து. அப்போ ரசூலுல்லாஹ் இருக்கும்போது உள்ள சட்டம் தான் இது, இந்த மெத்தேடு. மற்றவங்களுக்கு இந்த மெத்தேடு கிடையாது. ஒவ்வொரு இமாமின் கீழே ஒரு ரக்காத் தொழுதுட்டு போயிட்டே இருப்பாங்க, சரியா. இப்போ அகம்த லகுமு சலாத்த, அவர்களுக்கு நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால் எப்படி நடத்தணுங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். ஃபொல் தக்கும், நிற்கட்டும். இதை அமர் காயிபில் உள்ளது. ஃபொல் தக்கும் தாயிஃபத்துன், ஒரு சாரார், ஒரு கூட்டம், மின்ஹும் அந்த களத்தில் உள்ள மக்களில் வந்து ஒரு சாரார் வந்து மாக்க உன்னோடு நிற்கட்டும். உன்னோடு நிற்கட்டும்னா உங்களை ஃபாலோ பண்ணி தொழட்டும்னு அர்த்தம். ஒரு சாரார் தொழுகை நடத்திக்கிட்டு இருப்பீங்க, ஒரு நம்ம ஏ அணி பி அணின்னு பிரிச்சுக்கிறோமே, ஏ அணிங்கிறவங்க வந்து வல்தக்கும் தாயிஃபத்து மின்ஹும், அவர்களில் ஒரு சாரார் வந்து நிற்கட்டும், மாக்க உங்களோடு நிற்கட்டும்னு சொன்னால் ரொம்ப கவனமாக நிற்கணும். அதே எல்லாம் சொல்கிறான். வல் யஹுது, அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், அஸ்லிஹத்தஹும், அவங்களோட ஆயுதங்களையும் எடுத்துக்கிறணும். தொழுகைக்கு வந்துட்டோமே ஆயுதத்தெல்லாம் கீழே வச்சுவிட்டு அப்படி நிற்கக்கூடாது. போர் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிற மாதிரி ஆயுதங்களை
இடுப்பில் சொருகி கொண்டு ஆயுதங்களை வைப்பதற்குன்னு உள்ள உரைகளில் போட்டுக்கொண்டு தான் என்ன செய்யணும், தொழுவணும். ஒல் யஹுது, அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் அஸ்லிஹத்தஹும். அஸ்லிஹத்துங்கிறது சிலாஹ் என்பதனுடைய பன்மை. சிலாஹ் என்றால் ஆயுதம், அஸ்லிஹத் என்றால் ஆயுதங்கள். அஸ்லிஹத்தஹும், அவர்களுடைய ஆயுதங்களையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பின்னாடி நின்று தொழுவட்டும். ஒய்தா சஜது, அவர்கள் சஜிதா செய்தபோது ஃபல்யக்கூனும் மின் வராய்க்கும், அவங்க உங்களுக்கு பின்னாடி போய்விடட்டும். சஜிதாவோட முடிஞ்சிச்சா இருக்காது, சஜிதா செஞ்ச உடனே அவங்க ஃபல்யக்கூனும், அவர்கள் ஆகிவிட வேண்டும். மின் வராய்க்கும், உங்களுக்கு பின்னால் ஆகிவிட வேண்டும். ஆன பிறகு வல் தஅத்தி தாயிஃபத்துன் உஹ்ரா, இன்னொரு கூட்டம் வரட்டும். இன்னொரு கூட்டம் எந்த கூட்டம்? லம்யூ சொல்லு, தொழாமல் இருக்கிறார்களே, உஹ்ராவுக்கு சிவத்தது லம்யூ சொல்லு, உஹ்ரா லம்யூ சொல்லு, தொழாத அந்த இன்னொரு கூட்டம் வந்து வரட்டும். வந்து ஃபல்லி சொல்லு மாக்க, உம்மோடு தொழட்டும். அப்போ ரசூல்லா வந்து தொழுகையிலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சாராரு பிரிஞ்சு போயிடுறாங்க, ரசூல்லா இமாமா இருந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்தவொடனே அந்த கூட்டம் வந்து என்ன செய்வாங்கன்னா ரசூல்லாவோட சேர்ந்துருவாங்க. ஃபல்லி சல்லு மாக்க, உன்னோடு அவர்கள் தொழுவட்டும். அவங்களும் ஒல்லியாக ஹுது, அவங்களை எடுத்துக்கொள்ளட்டும். ஹிதுரகும், ஹிதுர்னா ஒரு அதாவது கவனத்தை எடுத்துக்கொள்ளட்டும், இல்லை கவனமாக இருக்கணும். அஸ்லிஹத்தஹும், ஆயுதங்களையும் எடுத்துக்கொள்ளணும், கவனத்தையும் எடுத்துக்கணும். இப்படி பார்க்கணும், எதிரி வர்றானான்னு பார்க்கணும். தொழுதுகிட்டு இருக்கும்போதே அந்த ஹிதுர் என்று சொன்னால் முன் எச்சரிக்கையையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஸ்லிஹத்தஹும், அவங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்கிறோம்னு கேட்டால், வத்தல்லதீன கஃபரு, காஃபிர்கள் விரும்புகிறார்கள். வத்த என்றால் விரும்பி, முகப்பத்துடைய அர்த்தம் மவத்தத்துங்கிறோம்ல. வத்த என்றால் விரும்பினான். வத்தல்லதீன கஃபரு, நிராகரிக்கிறார்களே, அவர்கள் விரும்புகிறார்கள். லவ் தகஃபுலூன, நீங்கள் கவனமற்று இருப்பதை, அன் அஸ்லிஹத்திக்கும், உங்களுடைய ஆயுதங்களை விட்டும், அம்தியத்திக்கும், உங்களுடைய தளவாட சாமான்கள் இருக்குல்ல அதுகளை விட்டும் நீங்கள் கவனமாக இருப்பதை அவங்க விரும்புகிறாங்க. எப்படா ஆயுதத்தை கீழே போடுவோம், தூக்கிட்டு போயிடுவோம், இந்த மாதிரி வந்து என்ன செய்யலாம், தாக்கிடுவோம் என்று காஃபிர்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். உள்ளது வத்தல்லதீன கஃபரு, காஃபிர்கள் விரும்புகிறார்கள். லவ் தகஃபுலூன, நீங்கள் வந்து கஃபுலன்னா கவனமற்று இருக்கிறது, கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. லவ் தகஃபுலூன, கவனமற்று நீங்கள் இருப்பதையும், எதை விட்டு கவனமற்று இருப்பது, அன் அஸ்லிஹத்திக்கும், உங்களுடைய ஆயுதங்களை விட்டும், அம்தியாத்திக்கும், உங்களுடைய தளவாட சாமான்களை, மத்தாவுடைய ஜம்மு அம்தியத்து, மத்தான தட்டுமுட்டு சாமான்கள், அம்தியத்திக்கும், உங்களுடைய தட்டுமுட்டு சாமான்களை விட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். விரும்பி எமீலூன அலைக்கும், உங்களை அவர்கள் தாக்குவதற்கு மைலத்தன் வாஹிதன், ஒரே தாக்குதலாக ஒரேடி அடித்து தரது ரெடியாக இருக்கிறாங்க. எப்படா ஆயுதத்தை கீழே போடுவீங்க, மொத்தமாக சுற்றி வளைச்சி காலி பண்ணிடலாண்டு. அதனால் நீங்கள் ஆயுதங்களை வச்சுக்கிறீங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போதும் ஆயுதங்களையும் அந்த கவனத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டானா. அதுக்கடுத்து ஒலா ஜுனாக அழைக்கும், உங்கள் மீது குற்றமில்லை. இன்கானபிக்கும் அதன், உங்களுக்கு ஒரு தொல்லை இருந்தால், ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நிற்கிற ரொம்ப கஷ்டம். அது தொழுவது போக்குவரத்துலாம், ஒருத்தர் மழையும் சேரும் ஜகதியுமாக இருக்குது, அங்கே ஆயுதத்தை தூக்கிட்டு இருக்க முடியாது, கஷ்டம்னு நினச்சிங்கன்னா, அவ குந்து மரலா மின் மத்தரின், அல்லது மழையின் காரணமாக உங்களுக்கு தொல்லை இருந்தால், அவ் குந்து மரலா, அல்லது நோயாளிகளாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் குற்றம் கிடையாது. அன்தளவு அஸ்லிஹத்தக்கும், உங்களுடைய ஆயுதங்களை கீழே வைப்பது குற்றம் கிடையாது. வல்லாண்டா கீழே வைக்கிறது. அன்தளவு அஸ்லிஹத்தக்கும், உங்களுடைய ஆயுதங்களை கீழே வைப்பது குற்றம் இல்லை. ஏன்னா முடியலைன்னு சொன்னால், தூக்கிக்கிட்டு தொழுவு ஏழலை அப்படின்னு இருந்தீங்கன்னு சொன்னால், அல்ல உடம்பு ஆயுதங்கள் பெரிய வெயிட்டாக இருக்கும், கனமாக இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் நோயாளிகளாக இருந்து உங்களுக்கு ஆயுதத்தை தூக்கிட்டே தொழ முடியாது என்று இருந்தீர்களே ஆனால் ஆயுதங்களை கீழே வைப்பது குற்றமில்லை. கீழே வச்சிட்டாலும் ஓஹுது ஹிதரக்கும், முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், கவனமாக மட்டும் இருந்துக்கிறங்க. இன்னல்லாஹ் ஆதலில் காஃபிரின் அதாபன் முஹீனா, காஃபிர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான்னு இந்த வசனம் முடிகிறது. இதில் வந்து போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும் காலத்தில் தொழுகை எப்படி தொழணும், போர்க்களத்தில் எப்படி தொழணும் என்பதை இது சொல்கிறது. இது வந்து நபிக்கு மட்டும் உள்ளதுன்னு இந்த வாசகமே நமக்கு விளக்குகிறது. ஆனால் மதுஹபில் உள்ள எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், இந்த மாதிரி தான் இப்போவும் செய்யணுங்கிறாங்க. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இப்போ போர் நடந்துச்சுன்னு சொன்னால், இப்போ ஒரு இமாம் என்ன செய்வார், அவர் 2 ரக்காத் தொழுவார், மக்கள் வந்து 2ஆக பிரிஞ்சு ஒரு அணியாக தொழுதுட்டு போவாங்க, அதான் போர்க்களத்து தொழுகை என்று அதிகமான அறிஞர்கள், அதிகமான மதுஹபுடைய அறிஞர்கள் எல்லாம் சொல்கிறார்கள்.
ஆனால் அந்த வசனத்துடைய வாசகத்தை கவனிக்க தவறிவிட்டார்கள். வசனம் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது? நீ அவரோடு இருந்து இதா குந்த ஃபீஹிம், நீ அவங்களோட இருந்து ஃபஅகம்த லஹுமு ஸலாத்த, அவங்களுக்கு நீ தொழுகை நிலைநாட்டு. ரெண்டு வாசகத்தையும் கவனிக்கணும். இதா குந்த ஃபீஹிம், நீ நபியே நீ அவங்களோட இருந்து ஃபஅகம்த லஹுமு ஸலாத்த, அவங்களுக்கு நீங்கள் தொழுகையை நிலைநாட்டும் பொழுது நீ இருக்கும்போதுன்னு வரும்போது அதில் நம்ம என்ன வழங்குகிறோம்? இது நபிக்கு மட்டும் உள்ள சட்டம், மற்றவங்களுக்கு தேவையில்லையே. அவர் தான் எல்லாருக்கும் 2 ரக்காத் தொழணும் என்ன ஒரு அவசியம் இருக்கிறது? அப்போ நபின்னா ஒரு அவசியம் இருக்கிறது. அது நபிக்கு மாத்திரம் உள்ளது தான் இந்த சட்டம். மற்றதெல்லாம் என்னென்னு கேட்டால் அவங்கவுங்க ஒரு 10 ஜமாத்தாக கூட பிரிஞ்சுக்கலாம். அவங்க வேறு பெரிய போராக இருக்குன்னு வைங்க, அதிகமான நம்பரை பிரிக்க ஏழலைன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? ஒரு 5 அணியாக பிரிச்சுக்கிட்டு ஒரு 20% பேர் ஒரு தொழுவாங்க, ஒரு இமாமை வச்சு அவங்க போயிடுவாங்க. இன்னொரு 20% பேர் அவங்க தொழுதுட்டு போயிடுவாங்க. இப்படி 5ஆக கூட பிரிக்கலாம், 6ஆக கூட பிரிக்கலாம், எத்தனை வேண்டாலும் பிரிச்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் இல்லாத ஒரு காலத்தில் பெரிய கூட்டமாக இருக்குது, அதிகமான பேரை பிரித்து எடுத்துக்கிட்டு வந்தால் போர்க்களத்தில் பின்னடைவு ஏற்படும்னு சொன்னால் 10ஆக கூட பிரிச்சுக்கிறங்க. 10 இமாமை வச்சு 10 ரக்காத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரக்காத்து அதெல்லாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை வைத்து கொண்டு எல்லாருக்குமானதை ஆக்குறாங்க. எல்லாருக்குமானதை ஆக்குற மாதிரி இந்த வாசகம் இல்லவே இல்லை. இது நபிக்கு மட்டும் உள்ளதுன்னு மட்டும்தான் தெளிவாக இருக்குது. அதனால் நபி இருக்கும்போது தொழுவுமாச்சா, இந்த தொழுகையை இப்படி தொழுகிற இந்த தொழுகையை பற்றி தான் இது பேசுது. எப்படி நீங்கள் இந்த தொழுகையை தொழுகும்போது ஒயின் ஹிஃப்தும், இப்போ 239 பார்க்குறோம்ல, ஒயின் ஹிஃப்தும் நீங்கள் அஞ்சினால் ஃபர் ரிஜாலன், இந்த தொழுகையை தரையில் நின்றும் நீங்கள் தொழுகலாம். அவர் ருக்குபானன், அல்லது குதிரையில் உட்காந்துட்டு தொழுகலாம். ஏன்னா போர்க்களத்தில் தொழுதுட்டு இருக்கும் பொழுது இமாமுங்க நிற்பாரா, பின்னாடி உள்ளவங்கள்லாம் போர் வீரர்கள். பெரும்பாலும் போர் வீரர்களில் கொஞ்சம் பாதி பேர் குதிரைப்படை வீரர்களாக இருப்பாங்க, ஒரு பாதி பேர் தரைப்படை வீரர்களாக இருப்பாங்க. அப்போ குதிரையில் இருந்துக்கிட்டே சண்டை போடுறாங்கன்னு வைங்க, அவங்க குதிரையை இறக்கி குதிரையை கொண்டு கட்டிட்டு ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் தொழுவுறது என்பது சாத்தியப்படாது. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், குதிரைப்படை குதிரையிலேயே தொழுகையில் சேர்ந்துக்கிடுவாங்க. என்ன செய்வாங்க? குதிரையிலே, அதாவது இமாமு முன்னாடி தரையில் நின்று தொழுவிப்பார். இருக்கக்கூடிய மக்கள் தரைப்படையை சேர்ந்த மக்களாக இருந்தார்களே ஆனால் தரையில் நின்றே தொழுவார்கள். அவங்க குதிரைப்படையை சேர்ந்தவங்களாக இருப்பார்களே ஆனால் குதிரையில் இருந்துக்கிட்டே இமாம் பின்பற்றி தொழுவாங்க. நீங்கள் நின்ற தரையில் நின்றும் தொழுவலாம் அவருக்கு. ஏன்னா குதிரையில் வரக்கூடியவங்களை இறக்கி ஒரு இடத்துல கட்டிட்டு தொழுதுட்டு மரப்பை அந்த குதிரையை பிடிச்சிட்டு வர்றது என்பது போர்க்களத்தில் அது சாத்தியப்படாது, ரொம்ப சிரமப்படும். அதனால் அவர் ருக்குபானன், நீங்கள் வாகனத்தில் இருந்து கொண்டிருந்தீர்களே ஆனால் அப்படியும் தொழுங்கள். இப்போ இந்த வசனம் போர்க்களத்து தொழுகையை சொல்லுதுங்கிற இப்போ இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு தெளிவாக வழங்கும். அதாவது 102 வசனத்தை பார்த்தா தான் இந்த 239 வசனத்தினுடைய கருத்து உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அப்போ இப்போ அர்த்தம் செஞ்சு பாருங்கள். ஃபைன் ஹிப்தும், நீங்கள் பயந்தீர்களேயானால் ஃபர் ரிஜாலன், தரையில் நின்றவாறும் நீங்கள் தொழுகலாம். அவர் ருக்குபானன், அல்லது வாகனத்தில் ஏறியவர்களாகவும் தொழுகலாம். ஃபைதா அமின்தும், உங்களுக்கு பயமற்ற நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் ஃபதுகுருல்லாஹ் கமா அல்லமக்கும், அல்லாஹ் கற்றுத்தந்தவாறு நீங்கள் நினைவு கூறுங்கள்னா வழக்கமாக உள்ள தொழுகையை தொழுவுங்கள். இது போர்க்களத்தினுடைய தொழுகையை பற்றி சொல்கிறது. அது போர்க்கள தொழுகை நபிகள் நாயகத்துக்கு மாத்திரம் ஒரு சிறப்பான ஒரு சலுகையாக அது சொல்லப்பட்டிருக்கா. அடுத்தது சில ஹதீஸுகளில் எப்படி வருதுன்னு கேட்டால், எப்படி செய்யணுங்கிறத பேசும்பொழுது இப்னு உமர் போன்ற சஹாபாக்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு சாராருக்கு தொழுவிப்பாங்க, இன்னொரு சாரார் எதிரிகளை முன்னோக்கியவர்களாக இருப்பார்கள். பிறகு அவங்க போய்விடுவார்கள். அந்த இடத்தை இவங்க நிறைத்து கொள்வார்கள். தொழுவாத மக்கள் வருவார்கள், அவங்களுக்கு ஒரு ரக்காத் தொழுது சலாம் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி வந்துடுதா. அதுக்கடுத்து இவர் இப்னு உமர் சொல்கிறார், சும்மா காம ஹாவுலாய், பிறகு இந்த கூட்டத்தார் எழுந்து ஃபக்கலவ் ரகாத்தகும், அவங்களுக்கு விடுபட்ட ஒரு ரக்காத்தை தொழுவார்கள். ஓ காம ஹாவுலாயி ஃபக்கலவ் ரகாத்தகும், அவர்களும் எழுந்து ஒரு ரக்காத்தை நிறைவேற்றுவார்கள்ங்கிறார். அதாவது போர்க்களத்தில் நெருக்கடிக்காக வேண்டி ஒரு தொழுகையை இஸ்லாம் ஒரு ரக்காத்தை ஆக்கியிருக்கிறது. ஒரு ரக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கினான் என்று, நபியின் வாயினால் கடமையாக்கினான் என்று இப்னு அப்பாஸ் சொல்லிட்டாங்க. இப்னு உமர் மாத்திரம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், முதல்ல ஒரு ரக்காத் தொழுதாங்கள்ல, சஜிதாவோட தொழுதாங்கள்ல, அவங்க போயிடுவாங்கள்ல, போனவங்க அந்த ஒரு ரக்காத் தொழுவணுமா, இன்னும் 2 ரக்காத் தான் கடமையான்.
முதல் 2 ரக்காத்து கடமையே இல்லையே. போர்க்களத்தில் வந்து 1 ரக்காத்து தான் கடமை. பயணத்துக்கு தான் 2 ரக்காத்து கடமை. அப்போ போர்க்களத்தில் 1 ரக்காத்து கடமைண்டு தெள்ள தெளிவான ஒரு ஹதீஸ் இருக்கும்போது இப்னு உமருடைய அறிவிப்பு புகாரில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்த உடனே என்ன செய்ய, சும்மா சலாம் கொடுத்த உடனே சும்மா காம ஹாவுலாயி, பிறகு அந்த கூட்டத்தார் இந்த ரசூலுல்லாஹ்வோடு இந்த 2வது ஜமாத்தில் சேர்ந்தாங்கல்ல, 2வது பி அணி, அவங்க தொழுதுறதுக்கு 1 ரக்காத்து தான் கிடச்சிருக்கு. இப்போ ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்தவுடனே அவங்க எந்திரிச்சு 1 ரக்காத்து தொழுவாங்களாம். தொழுதுட்டு நம்ம போயிடணுமா. அந்த ஏற்கனவே 1 ரக்காத்தோட போனாங்கல்ல, அவங்க வந்து காம ஹாவுலாய், அவங்க எழுந்து ஃபகலவ் ரக்காத்தகும், அவங்களுடைய 1 ரக்காத்தை தொழுவணும்னு சொல்லி இப்னு உமர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது அவருடைய தப்பான புரிதல் தானே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இது கிடையாது. போனவங்க திருப்பி வந்து தொழணும்னு சொல்லி சஜிதாவோடு போயிருங்கன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். முதல் ரக்காத்தில் சேர்ந்தவங்க இமாம் சஜிதா செஞ்ச உடனே நீங்கள் வாட்டு போருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறானே தவிர போனவங்க திருப்பி வாங்கன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் போர்க்களத்தில் இப்படிலாம் வர்றதா இருந்தால் அவங்களுக்கு 2 ரக்காத்து தொழுச்சு முடிச்சிடலாமே. 2 ரக்காத்தை வந்து 4 ரக்காத்து ஆக்கி 2 ரக்காத்து அவங்களுக்கு 2 ரக்காத்தை இவங்களுக்கும் ஆக்கிட்டு போயிருக்கலாமே. இவங்க அந்த போருக்காக வேண்டி உள்ள ஒரு சட்டம்ங்கிறத விளங்காமல் இன்னொரு ரக்காத்து மிச்சம் இருக்குதுல்ல, அந்த 1 ரக்காத்தை தொழணும்னு இவர் வழங்குறார். 2வது சாராரும் 1 ரக்காத்து எந்திரிச்சு தொழணுமா. முதல் சாராரும் போன சாராரும் வர போர்க்களத்தில் இவ்வளோ விளையாட்டுமா நினைக்கிறாங்க. போர் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் போனால் அவர் போய் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உள்ள விஷயமாக இருக்கும். போருங்கிறது உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்துக்கிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த கலா செய்யணும்னு அவர் இப்னு உமர் சொல்கிறார். கலவு ரக்காத்தகும், இது வந்து அவருடைய புரிதல் தானே தவிர நபிகள் நாயகத்தினுடைய கட்டளை என்னன்னு கேட்டால் வந்து இதான் கட்டளை. என்ன கட்டளை? ஃபர்தல்லாஹு ஸலாத்த அலா லிசானி நபியுக்கும், உங்கள் நபியுடைய நாவின் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஃபில் ஹல்லரி அர்பான், சொந்த உள்ளூரில் 4 ரக்காத்துகளாகவும், ஒஃபில் சஃபரி ரக்காத்தைனி, பிரயாணத்தில் 2 ரக்காத்துகளாகவும், ஒஃபில் ஹவுஃபி ரக்காத்தன், போர்க்களத்தில் 1 ரக்காத்தாகவும் அல்லாஹ் கடமையாக்கினான். அப்போ தெளிவாக ரசூலுல்லாஹ்வுடைய வாயை கொண்டு நமக்கு கடமையாக்கப்பட்டது போரில் 1 ரக்காத்து தான். அப்போ 1 ரக்காத்தை தொழுது போய்கிட்டே இருக்கணும். 2 அணியாக பிரியன்னு, ஒரு அணி 1 ரக்காத்து தொழுதுட்டு போய் சேர்ந்துக்கணும், இன்னொரு அணி வந்து என்ன செய்யணும், அவங்க 1 ரக்காத்து தொழுவணும். அவ்வளோதான் கடமையே. 2 ரக்காத்து 4 ரக்காத்துலாம் கடமை கிடையாதுன்றது தெளிவான வார்த்தைகள் இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த பயணத்துக்கு உரிய தொழுகையை கொண்டாந்து இதில் ஃபிட் பண்ணுறாரு இப்னு உமர். இப்னு உமர் தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இமாம் தொழுது முடித்த உடனே முதல்ல 1 ரக்காத்தில் சலாம் சஜிதாவோடு போனாங்கள்ல, அவங்களும் திருப்பி வரணுமா, வந்து அந்த விட்ட தொழுகையை தொழணுமா. அதே மாதிரி இவங்க 2வது ஜமாத்தில் சேர்ந்தாங்கள்ல, 2வது ரக்காத்தில் அவங்களும் என்ன செய்யணுமா, சலாம் கொடுத்தவன எந்திரிச்சு அந்த விட்ட ரக்காத் தொழணும்னு சொல்லி அந்த விட்ட ரக்காத்தை தொழணும். 2 ரக்காத்து அவங்க தொழுவார்களாக இருந்தால் இப்படி 1 ரக்காத்துன்னு இப்படி ஆக்கியிருக்க தேவையே இல்லையே, இப்படி சட்டம் சொல்லியிருக்க தேவையே இல்லை. அதனால் இந்த புகாரியுடைய இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் புலம் எக்குதோ கலா செய்யலேண்டே வருது. சில ஹதீஸில் அப்படி வந்தாலும் ரசூலுல்லாஹ் 1 ரக்காத் தொழுதார்கள், வலம் எக்குதோ அந்த விடுபட்டுச்சின்னு 1 ரக்காத்தை எந்திரிச்சு அவங்க தொழவில்லை என்று வருது. அதனால் போர்க்களத்தினுடைய தொழுகை என்பது இவ்வளவு தான். போர்க்களத்தில் உள்ள தொழுகையுடைய முறை என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் இருக்கும்போது ஒரு சட்டம், நபிகள் நாயகம் இல்லாத காலத்தில் போர் நடக்குமே ஆனால் அப்போ ஒரு சட்டம், நபியுடைய காலத்தில் இருந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னா 2 ரக்காத்துகளை அவங்க தொழுவிப்பாங்க. பின்பற்ற மக்கள் என்ன செய்வாங்கன்னா 2 அணியாக பிரிஞ்சு வந்து ஒரு அணி தொழுவாங்க, ஒரு அணி போர் செஞ்சிட்ருப்பாங்க. 1 ரக்காத்து சஜிதா செஞ்சவுடனே இந்த அணி அங்கே போயிடுவாங்க போருக்கு. அந்த அணி வந்து ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணுவோம். இது ரசூலுக்கு மட்டும் உள்ள ஒரு சட்டம். ரசூல் இல்லாதவர்களுடைய காலத்தில் இன்றைக்கி அல்லது அபூபக்கர் சித்திக் உமருடைய காலத்தில் போர் நடக்குமே ஆனால் அந்த போரில் தொழுகை நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் அவங்க எப்படி தொழுவாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு சாராருக்கும் ஒரு இமாம், 1 ரக்காத்து ஒரு இமாமை நியமிப்பாங்க. ஒரு அணி வந்துக்கிட்டு தொழுகையை நடத்துவாங்க. 1 ரக்காத்தான சலாம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து இவங்க போய் அந்த போரில் போய் சேர்ந்தவொன்னே அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இன்னொரு ரக்காத் தொழுவாங்க. அப்படிங்கிறது தான் இது போர்க்களத்தினுடைய தொழுகை பற்றிய ஒரு சட்டம். இது குறித்து போர்க்கள தொழுகைங்கிற ஒரு தலைப்பிலே நம்முடைய குர்ஆன் தமிழாக்கத்தில் ஒரு ஆர்டிகளும் இருக்கிறது. இந்த ஆதாரங்கள்லாம் போட்டு எழுதியிருக்கிறோம். கூடுதலாக எதுவும் வேணும்னா நீங்கள் அதிலையும் பார்த்துக்கலாம். இந்த இதை 239 வசனத்தை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து திருக்குர்ஆன் வசனத்தினுடைய 240வது வசனத்துக்கு போகணும். 40வது வசனம் வந்து இது வந்து போர்க்களத்தை பற்றி சொன்னிச்சா இல்லையா, போர்க்களத்தை பற்றி சொல்லிவிட்டு இப்போ வந்து வேறு செய்திக்கு போகுது. வேறு செய்திக்கு போகணுன்னு கேட்டால், ஒருத்தர் வந்து மரணிக்கிற நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொத்துக்கள் போனால் மகனுக்கு மட்டும் இருந்துச்சு, ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் சொத்து என்பது
இஸ்லாத்தினுடைய வாரிசுரிமை சட்டம் அருளப்படுவதற்கு முன்னாடி அறியாமை காலத்து மக்களிடமும் சரி, முஸ்லீம்கள்ட்டையும் ஆரம்பகால முஸ்லீம்கள்ட்டையும் என்ன சட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால், ஒருத்தர் மரணித்தார்னு சொன்னால் சொத்து பூரா மகனுக்கு தான், மகளுக்கு கிடைக்காது, பொண்டாட்டி கிடைக்காது, பாப்பா அம்மாவுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து முன்னாடி இருந்தது. அப்போ அதெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், அப்படி அந்த மாதிரி பெண் மனைவிமார்களை விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்போ வசியத்து மூலமாக எதாவது நீங்கள் செஞ்சுட்டு போங்கன்னு ஒரு கருத்தை சொல்கிறான். அந்த வசனம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மாற்றப்பட்ட ஒரு சட்டம். இது இருந்தாலும் அதையும் நம்ம முழுசாக என்ன சட்டம், அது விவரம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்த்துக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.